அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த படத்தை தம்பி இயக்குனர் மணிகண்டனும் தம்பி விஜய் சேதுபதி எனக்கு போட்டு காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்தேன். அதில் இவர் ஐயா நல்லாண்டி நான் ஏதோ கூத்துப்பற்றியில் இது படிச்சிருப்பாருன்னு நான் நினச்சேன். நான் அப்புறம் மணிகண்டன் கேட்டேன், இல்லை கிராமத்து பெரியவர், உண்மையிலே விவசாயின்னு. நான் ரொம்ப வியந்தேன். படத்தில் இருந்த பிரமிப்பை தாண்டி அவருடைய நடிப்பில் அவர் காது கேட்காமல் நடிக்கணும். ஆனால் எல்லாமே பொருத்தமில்லாமல் பேசணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் போகலாமா, அவர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அது எப்படி அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு முதல் படத்திலே அவ்வளவு நேர்த்தியாக அது நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. இந்த கடைசி விவசாயின்னு ஏன் மணிகண்டன் பேர் வச்சுருப்பாருன்னா, அவ்வளோதான், விவசாயத்தை விட்டு எல்லாம் வெளியேறிட்டோம், அவர் தான் கடைசி விவசாயி. அப்போ என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது என்ற அர்த்தம். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம். அப்போ அதை விளங்கிக்கணும். இப்போ நம்ம விதையை தொலைச்சிட்டோம். நீங்கள் ஒரு வேளை விவசாயம் செஞ்சு மீட்டூராக்கம் செஞ்சு வாழ்ந்துடலாம்னு நினச்சா கூட உங்ககிட்ட விதை இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெல் கிடையாது, கத்திரி விதை கிடையாது, தக்காளி விதை கிடையாது, எல்லாம் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட இருக்குது. அவன் ஒரு விதை கொடுப்பான், 1 கிலோ தக்காளி விதை 5000 1000 வாங்கிட்டு வந்து விதைப்போம். அது முளைக்கும், பூக்கும், காய்க்கும். ஆனால் அதுக்குள்ளே விதை இருக்காது. நான் மறுபடியும் விதைக்க அவன்கிட்ட தான் போகணும். இந்த மாதிரி சூழலில் இருக்கிறது தான், அதை உணர்த்துறதுக்கு தான் கடைசி விவசாயி என்று பேரை வச்சு அந்த படத்தை எடுத்தார். ஒரு சிறந்த படம். நான் 2 முறை பாராட்டி அதுக்கு அறிக்கை கொடுத்தேன். அது திரைக்கு ஓடுனது காரணம் முழுக்க தம்பி விஜய் சேதுபதி தான். ஏன்னா மத்தால இருந்தால் நீங்கள் கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சி கொண்டு போய் அந்த படத்திற்கு கூட இருந்து திரைக்கு கொண்டு போய் அதை ஓடுற அளவுக்கு கொண்டு இந்த அளவுக்கு இவர்களுக்கு விருது கிடைக்கிற அளவு கொண்டு வந்தது தம்பி விஜய் சேதுபதியும் மணிகண்டனுடைய உழைப்பும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கடைசி தமிழனின் ரத்தம் எழும் வீணாவே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த படத்தை தம்பி இயக்குனர் மணிகண்டனும் தம்பி விஜய் சேதுபதி எனக்கு போட்டு காமிச்சாங்க. அப்போ நான் பார்த்தேன். அதில் இவர் ஐயா நல்லாண்டி நான் ஏதோ கூத்துப்பற்றியில் இது படிச்சிருப்பாருன்னு நான் நினச்சேன். நான் அப்புறம் மணிகண்டன் கேட்டேன், இல்லை கிராமத்து பெரியவர், உண்மையிலே விவசாயின்னு. நான் ரொம்ப வியந்தேன். படத்தில் இருந்த பிரமிப்பை தாண்டி அவருடைய நடிப்பில் அவர் காது கேட்காமல் நடிக்கணும். ஆனால் எல்லாமே பொருத்தமில்லாமல் பேசணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர் போகலாமா, அவர் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. அது எப்படி அவர் அதை உள்வாங்கிக்கிட்டு முதல் படத்திலே அவ்வளவு நேர்த்தியாக அது நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது.